இப்போ வாரம் வந்து சமீபமாக வந்து ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா ஒரு 5 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ஒரு ஃபண்டமெண்டலோ ஒரு ஸ்டேபிளான விஷயமா சொல்ல முடியாது. யார் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றினாலும் அது ஒரு புஷ் கொடுக்கும் மார்க்கெட்டில். அதனால் இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டான சாய்ஸாக இருக்காது. பட் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட் கரெக்ட் ஆகிருக்கு, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாமா? எஸ். ரொம்ப நாள் போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் வித் யூஎஸ் பவர், ஈரான் பவர் வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க ஸ்டேபிள் கிடையாது. அந்த அதர் சைடு த என்டையர் கல்ஃப் கண்ட்ரியுமே என்ன பண்ணுறாங்க, ஈரான் அடிச்சாகணுன்ற முடிவில் தான் இருக்காங்க. நோபடி வாண்ட்ஸ் டு சப்போர்ட் ஈரான். அதை நம்ம மீடியாலே பார்த்துருப்போம். யாருமே ஓப்பனாக வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஃப்ரம் த பிகினிங் ஒரு ட்ரபிள் கொடுத்துனே இருக்க விஷயம் இருக்குது. இப்போ அந்த இடத்துல அடிச்சோன்னா எல்லாரும் டாலருக்கு தான் திரும்பி போகும். அப்போ டாலரோட ஃபோக்கஸ் அதிகமாகும் போது கோல்டோட நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், எப்போ ஒரு அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ தான் கோல்டு ஷைன் அதிகமாகும். பட் இப்போ டாலர் டைட் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கோல்டு வந்து அதோட ஷைனை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். ஈவன் கோல்டு அண்ட் சில்வருமே கூட நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கும், மார்க்கெட் இறங்கிடுச்சுக்கு அப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் இல்லவே இல்லைன்னு மென்டாலிட்டிக்கு வர முடியாது. எனி டைம் கோல்டு இஸ் அ சேஃப் ஹேவன், நோ டவுட். இன்னைக்கு என்னதான் நெகட்டிவ் ஆச்சுன்னா கூட ரொம்ப ஒரு ஸ்டேபிள் லெவலுக்கு வந்து நிற்கும். கொஞ்சம் அந்த கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சதுன்னா. பிரைம் மினிஸ்டருமே பார்லிமெண்ட்ல வந்து இது ஒரு லாக்டவுன் மாதிரி தான், லாக்டவுன் கூட வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி நம்ம கோவிட் லாக்டவுன்ல நமக்கு எனர்ஜி கிரைசிஸ் வந்து கிடையாது. பட் இந்த கண்டிஷன் வந்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, லாக்டவுன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேனிக்னஸ் நீங்கள் பண்ணுறதால என்ன ஆகுது, ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஐம் ஆஸ்கிங் சிம்பிள் கொஸ்டின், நீங்கள் 20 லிட்டர் கேனில் பெட்ரோல் பிடிச்சிட்டிங்க, எத்தனை நாளைக்கு அந்த பெட்ரோல் வரும்? அதிகபட்சம் இன்னொரு ஒரு வாரம் 10 நாள், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? பெட்ரோலே கிடைக்கின்ற விஷயம் வந்து எல்லாமே சும்மா தான் இருக்கும். இல்லை நீங்கள் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக பிடிக்கிறது விஷயம், பணம் இருக்கு நம்ம வாங்கிக்கிறோம், நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க பெட்ரோல் இல்லாமல் ஆகிடும். இந்த ரொட்டீன் லைஃப்பில் இது எல்லாருக்குமே கிடைக்கணும். உங்களோட தேவையை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸஸ் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வைக்கிறன்றது ஒரு தேவையில்லாத விஷயம். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் வெல்செவனுடைய ஃபவுண்டருமான எழில்முருகன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டைம் கரெக்ஷனில் இருக்குது. ஒரு 7 to 8% வந்து ஒரு ஃபாலில் இருக்குது. இப்போ வாரம் வந்து சமீபமாக வந்து ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா ஒரு 5 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு லீவ் ஆகிடும். இந்த வீக் வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரைடே எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். பட் சாட்டர்டே அகெயின் ஏதாவது ஒரு கால் கொடுக்கும்போது, பிகாஸ் மோர் ஆஃப் சென்டிமெண்ட், ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி இவங்க கொடுக்குற ஸ்பீச் தான் மார்க்கெட் ரொம்ப டர்ன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மண்டே பார்க்கும்போது மார்க்கெட் டிராஸ்டிக்காக அடித்தாங்க. தென் இமீடியட்டாக ஒரு சீஸ் ஃபயர் அப்படி சொல்லும்போது, தட் கூட சீஸ் ஃபயர்னு சொல்ல முடியாது, பர்டிகுலராக உங்கள் பெட்ரோலியம் இதெல்லாம் பிளாக் அடிக்க மாட்டோம்னு சொல்லும்போது அதுக்காக ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் மார்க்கெட்டில் ஒரு நாளாக மேலே ஏறுது. இது ஒரு டெம்பரவரி தான். அகைன் திரும்ப ஏதாவது ஒரு இது மாறும்போது இட் வில் ஹேவ் நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணணும், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இது ஆப்பர்ச்சுனிட்டியே பார்க்க வேணுமா சார்? எப்பவுமே வந்து நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே பார்க்க வேண்டாம், ஆஸ் அ ஹோல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஸோ இது மார்க்கெட்டோட கரெக்ஷனை வந்து நீங்கள் வெளியில் போகணும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. பட் இந்த 2-3 நாளோட ரைசிங்கை வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் ரேலி ஆகிடும்ன்ற மாதிரி யோசிக்க முடியாது. இந்த வார் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இல்லைன்னு ஸ்பீச் வர வரைக்கும் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் வீக்கு கூட பார்க்கும்போது ஒரு டவுன் ஆச்சு, அகைன் ஒரு 2 நாள் திரும்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு, ஏறிச்சு இறங்கிச்சு. இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்லேயே ரொம்ப ஹைலி வாலடைலாக இருக்குது மார்க்கெட் வந்து. ஏன்னா அது வார் ஸ்ட்ரைட்டாகவே டைரக்ட் இன்வால்மெண்ட் கிடையாது நம்ம எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் நம்ம நேஷனல் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை. ஓவரால் வந்து எக்கனாமிக் இம்பாக்ட் தான் இருக்குது. ஒரு க்ரூட் உள்ளே வரல, இல்லை இதனால் இன்ஃப்ளேஷன் மேலே போக போகுது, நம்மளோட எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் போது இந்த மாதிரி ஸ்பீச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வார் இப்போ நான் இந்த அட்டாக் பண்ண போகிறேன்றது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அப்போ இந்த அட்டாக் பண்ண அந்த நியூஸ் வரும்போது என்ன ஆகுது, இதனால் இம்பாக்ட் பெருசாகுமா அப்படின்ற சென்டிமெண்ட்டில் க்ரௌட் ரியாக்ஷன் தான் ஆகுது. அப்போது அது இறங்குது. திரும்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஓகே கிடையாது அப்படின்ற விஷயத்தால திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ஒரு ஃபண்டமெண்டலோ ஒரு ஸ்டேபிளான விஷயமா சொல்ல முடியாது. யார் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றினாலும் அது ஒரு புஷ் கொடுக்கும் மார்க்கெட்டில். அதனால் இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டான சாய்ஸாக இருக்காது. பட் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட் கரெக்ட் ஆகிருக்கு, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாமா? எஸ். இந்த கரெக்ஷன் வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல வந்து நீங்கள் பேனிக் ஆகிறதோ இல்லை பணத்தை நான் வெளியே எடுத்துக்கிறேன் மார்க்கெட்டே இப்படி தான்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வராமல் டிப்ளாய் பண்ணுறது நல்ல சாய்ஸாக இருக்கும்.
பட் ஒரு ஸ்ட்ராகன் மெத்தட்ல பண்ணுங்க. இந்த வீக்ல கையில பணம் இருக்கா இன்னைக்கே போய் பணத்தை போட்டுறாதீங்க. ஒரு எஸ்டிபி மெத்தட்ல ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. டேக் அ டைம். ஒரு இன்னொரு 1 மந்த் டைம் கூட எடுத்துக்கலாம். ஒரு கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கெட் சம் ஆவரேஜ் பிரைஸ் உள்ள வரும் உங்களுக்கு. ஓகே. நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை 26 ரீச் ஆச்சு. இப்போ மறுபடியும் வந்து 23,000 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ இப்போ 2024ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வரைக்கும் அவரோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ இவருக்கு எப்படி சார் நம்ம வந்து இல்லை நிறைய பேர் சொல்றது இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால்ல தான் இருக்கு. இப்போ ஒன்று கிராஷ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி சார் வெளியே எடுத்துட்டு ஸோ இது மார்க்கெட் கிராஷ் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்றாங்க இல்லையா? இது இந்த டைம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தரலாம். இந்த ஒரு 1 இயர் டைம்ல நடந்த பழைய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கோல்டோட ஒரு ஹைப்பை பார்த்தோம், சில்வரோட ஹைப்பை பார்த்தோம், தென் அதோட கரெக்ஷனையும் பார்த்தோம். நீங்க கோல்டு ஃபாஸ்டா போகும்போது என்ன சொன்ன எல்லாருமே 2 lakhs டச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆச்சா? ஆகல. சில்வரும் 4 lakhs கிட்ட போகும்போது 5 lakhs போய் டச் பண்ணோம்னாங்க. அதுவும் ஆகல. திருப்பி ரிவர்ஸ் தான் ஆச்சு. இது அப்படியே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு பழைய ரெக்கார்டு ஒரு 2000ல நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 26 இயர்ஸ்ல இந்த மார்க்கெட் பேர்டன் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த வழித்தடம் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்பர்ஸ் தான் மாறும். இன்னைக்கு நீங்க 26,000 23,000 நம்பர் சொல்லுங்க. 2008ல பார்த்தா 8,000 6,000 பேசியிருந்தோம் நிஃப்டியோட நம்பர்ஸ் பார்க்கும்போது. அந்த நம்பரை மறந்துட்டு அதோட பேர்டன் எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சைக்கிள்ல தான் இருக்கும். ஒரு அப்படியே ஓவர் டைம்ல இட் வில் கம் டு த பீக். திரும்ப அங்கே ஒரு கரெக்ஷன் ஆகும், கீழே விழும், திரும்ப அதுலேருந்து ஒரு ரேலி ஆரம்பிக்கும், பழைய பீக்கோட ஹையஸ்ட் பிளேஸ்ல போய் நிற்கும், அதுக்கப்புறம் இன்னொரு கரெக்ஷன் வரும். இந்த ஈவெண்ட் என்ன வேணா இருக்கலாம் அந்த இடத்துல. நம்ம 2000ல பார்த்தா டாட் பபுள் அப்படி அந்த இது பேசணும், 2008ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது, 21ல கோவிட் அந்த விஷயம் பேசணும், இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் நிறைய கிரைசிஸ் வரும், இந்த கரெக்ஷன்லாம் வரும். பட் இந்த இடத்துல வந்து நீங்க மார்க்கெட் கரெக்ட் ஆயிடுச்சு இவ்வளவுதான் மார்க்கெட்னு ஒரு தாட்டுக்கு வந்தீங்கன்னா அது ஒரு தப்பான காலாக தான் போய் முடியும். பிகாஸ் நவ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நம்ம 2000லயோ 2008லயோ அவ்வளோ தெளிவு இல்லை, நிறைய அவ்வளோ மீடியா இல்லை, அவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியாதுன்றதால நீங்கள் பயந்து வெளியே வந்தீங்கன்னா ஓகே. பட் இன்னைக்கு இருக்க இந்த மீடியா இந்த சப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது யூ நோ த வாட் ஹஸ் ஹேப்பன் த பாஸ்ட். பழசில் என்ன நடந்தது நமக்கு தெரியுது. அப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்குன்றது நல்ல என்ட்ரி பாயிண்ட். அடுத்த 3 வருஷத்துல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 24லேருந்து இன்னைக்கு ஓகே பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லலாம். பட் 2026ல இருந்து 2029ல எங்கே இருக்கும் நினைக்கிறோம் மார்க்கெட்? இதோட மேலே தான் இருக்கும். அப்படின்னும் போது இந்த என்ட்ரி பாயிண்ட்டை நீங்க யூஸ் பண்றது நல்ல கால். அட்லீஸ்ட் இதை நீங்க வெளியே எடுக்காம இருக்கணும். இந்த இடத்துல போய் மார்க்கெட் கீழே போக போகுது, இன்னும் ஒரு ரிசிஷன் இருக்கும், இல்ல மார்க்கெட் கரெக்ட் ஆகும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா யூ லூஸ் மணி. இது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசியிருந்தோம், கான்ட்ரேரியன் ஒரு ஐடியா பத்தி பேசியிருந்தோம். திஸ் அ ரைட் டைம். இந்த தான் கான்ட்ரேரியன் கால்றது. இந்த இடத்துல மார்க்கெட் எல்லாமே போகாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க இப்போ இந்த ரிவர்ஸ் கால் எடுக்கிறீங்கன்னா யூ வில் மேக் மணி. பட் இதுக்கு வந்து நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பழைய ரெக்கார்டையும் பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி நீங்க உள்ள வரணும். அகைன் உள்ள வந்துட்டு திரும்ப நான் 1 மாசம் 2 மாசம் ஏறுது இறங்குன்ற மூமெண்ட்ல இருந்தா will not work out. ஒரு டைம் வார் வரும்போது மறுபடியும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. பட் இப்போ நடக்கிற இந்த வார் வந்து இப்போதைக்கு ஒரு முடியக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை. ஆனால் அதுக்குள்ள க்ரூட் ஆயில், இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே விலைவாசி எல்லாமே கூட ஏறிடுச்சு. இதை எப்படி டேக்கிள் பண்றது? ஸோ இந்த வார் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரஷ்யன் உக்ரைன் அந்த மாதிரி வாரோ இல்லை நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண மாதிரி விஷயமோ ஈவன் இஸ்ரேல் காசா அடிச்ச விஷயம் கூட கிடையாது. இது வந்து நீங்கள் வார்ன்றது ரொம்ப சிம்பிளாக போயிட்டு ஒன்லி ஈரான், யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் இதுக்குள்ளே வச்சு பார்க்க முடியாது. கொஞ்சம் மேக்ரோவாக யோசிச்சோம்னா யூஎஸ், ரஷ்யா, சைனா, த வேர்ல்ட் கேம் இது ஃபுல்லாகவே. இது ஏன் இந்த வார் ஆரம்பிச்சாங்க? அஃப்கோர்ஸ் 1988ல இருந்து இந்த ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன். ஃபர்ஸ்ட் ஈரான் ஈராக் இந்த இஷ்யூ இருந்தது. ஃப்ரம் த பிகினிங் ஈரான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒத்துழையாமையான கண்ட்ரி தான். அந்த கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளேயே பார்த்தா கூட மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரி கூட வந்து அவங்க எப்பவுமே சேர்ந்து இருந்ததில்லை. எப்பவுமே ஒரு ஃபைட்டிங் இதுதான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேலை சப்போர்ட்டட் ஈரான். இனிஷியல் டைம்ல ஈரான் டெவலப் ஆகும்போது இஸ்ரேலே சப்போர்ட் பண்ணிச்சு இந்த ஈரான் ஈராக் வார் அப்போ பார்க்கும்போது. ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன் இப்போ என்ன ஆகுது, இந்த நியூக்ளியர் இந்த விஷயம்லாம் வரும்போது நான் மற்ற கண்ட்ரி கூட சேர மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். தென் சின்ஸ் தேவை யூஸ் அந்த க்ரூட் சோர்ஸ் இருக்குன்றதால தே எக்ஸ்போர்ட் டு ஆல் த கண்ட்ரி, தே கெட்டிங் த அதர் தென் யூஎஸ் கரன்சி. ட்ரேட் பண்ணுறது யூஎஸ் ட்ரேட்லாம் பண்ணுறாங்க. அப்போ இது எங்கே போகுது? சைனாக்கு மேஜராக போகுது. இப்போ யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே வாண்ட் டு பி ஏ வேர்ல்ட் லீடர். எனக்கு ரெண்டாவதா ஒருத்தர் வரது எனக்கு விருப்பம் கிடையாது. அப்போ ரெண்டாவது இடத்துல யார் இப்போ ரொம்ப ஹர்ச் பண்ணிட்டு இருக்காங்க? ஆப்வியஸ்லி சைனா. ஈவன் நம்ம இஷ்யூ இந்த டாரிஃப் இஷ்யூலாம் பேசும்போது கூட நம்மளே பேசுகிறோம், சைனா நோ க்ளோசர் டு இந்தியா, சைனா அடுத்த இடத்துக்கு வராங்க. அப்போ ரெண்டாவது ஒரு தலைவர் வர்றது நம்ம ஊர் அரசியல் மாதிரி தான். ரெண்டாவது ஒரு தலைவர் வர்றது ஃபர்ஸ்ட் ஒன் வில் நாட் என்கரேஜ். அப்போ எப்படி ரெண்டாவதா வராரு? இந்த க்ரூட் சப்போர்ட் இங்கெல்லாம் இருக்கு. லைக் வென்சுவேனியா போன தடவை அடிக்கும் போதும் இந்த ஈரான் அடிக்கும் போதும் சைனா டெவலப் ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சட் இதில் இருக்கணும் போது தென் ஸ்ட்ரைட்டாக ஈரான் அடிக்கும்போது என்ன ஆகுது? இந்த ஆயில் சப்ளை ஸ்டாப் ஆகுது. அப்போ இது எக்கனாமிக் இம்பாக்டும் கொடுக்குது மற்ற கண்ட்ரியில். நீங்கள் ஏதோ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு அப்படி அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த மார்னிங் நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இந்த டீ ஷாப் இருக்கு வந்து இது கிடைக்கல, நீங்கள் லேபர் இது தரலங்க, சம்பளம் கொடுக்கல அப்படின்றாங்க. ஏன் கொடுக்கலன்னு சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, கொடுக்கல. அப்போ இந்த விஷயம் பாருங்க, எங்கேயோ யாரையோ ஒரு மிசைல் அட்டாக் பண்ணுறது
இங்க இருக்க ஒரு டீ மாஸ்டருக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கலன்றாரு. அப்போ அந்த க்ரூட் ஆயில்ன்ற விஷயம் வந்து உள்ள இம்பாக்ட் ஆயிடுது. இப்போ இதனால எனக்கு ஆயில் கிடைக்கல, இல்லை சப்ளை ஆகல, என்னோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இம்பாக்ட் ஓவர் த குளோப் எல்லா இடத்துக்கும் இம்பாக்ட் ஆகுது. அப்போ இது எவ்வளோ ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப நாள் போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் வித் யூஎஸ் பவர், ஈரான் பவர் வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க ஸ்டேபிள் கிடையாது. அந்த அதர் சைடு த என்டையர் கல்ஃப் கண்ட்ரியுமே என்ன பண்ணுறாங்க, ஈரான் அடிச்சாகணுன்ற முடிவில் தான் இருக்காங்க. நோபடி வாண்ட்ஸ் டு சப்போர்ட் ஈரான். அதை நம்ம மீடியாலே பார்த்துருப்போம். யாருமே ஓப்பனாக வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஃப்ரம் த பிகினிங் ஒரு ட்ரபிள் கொடுத்துனே இருக்க விஷயம் இருக்குது. ஸோ அப்போ முடிச்சான்ற விஷயம் இருக்குன்றதாலையும் தே டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் பவர் அண்ட் யூஎஸ் இஸ் குவைட் ஹை அப்படின்னும் போது ரொம்ப நாள் ட்ராக் ஆகாது. பட் ப்ராப்ளி இன்னொரு 15-20 days இட் வில் கண்டினியூ. இன்னும் 15-20 days போகும். பட் இப்போவே வந்து எல்பிஜி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஒரு சாதாரண மக்கள் கூட இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்னால வந்து நிறைய லாஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போக போக பெட்ரோல் டீசல் விலை கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போறதுனால அது ரெண்டு ப்ரைஸுமே இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ சான்சஸ் வந்து கிடையாது. பட் இப்படியே போடுறது நம்ம எக்கானமி எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்படும்? இப்போ இந்த ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஏன்னா இந்த ஃபியூல்ன்ற பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ஆர் எல்பிஜி இது அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட காஸ்ட் மட்டுமே கிடையாது. அந்த ப்ரைஸ் ஏறுச்சுன்னா உங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட் ஏற ஆரம்பிக்கும். ஒரு இன்ஃப்ளேஷன் வில் இன்க்ரீஸ். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் பண்ணினா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா பொருளாதார வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். இது எங்கே ஆரம்பிச்சோம் இந்த செயின் கண்டினியூ ஆகினே போகும். பட் இந்த டிமாண்ட் உண்மையாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் நோ பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜ் இல்லைன்னு கவர்மெண்ட் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. எல்பிஜி பொறுத்த வரைக்கும் நம்ம 40% தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் பெட்ரோல் டீசல் எடுத்ததால இந்த ரெஸ்ட் ஆஃப் 60% வி ஒன்லி இம்போர்ட். பட் இப்போ அதுக்கும் கொஞ்சம் சொல்லி இந்த எல்பிஜியோட இன்க்ரிமெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவர் டைம்ல இட் வில் செட்டில் டவுன். ஏன்னா இப்போ ஷிப்ஸும் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக்கும் போயிட்டு இருந்தோம். சைனாக்கு போகிற ஷிப் ரஷ்யாவோட ஷிப் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ எல்பிஜியும் உள்ள இம்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. டிமாண்ட் ரொம்ப ட்ராக் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு $97-100 மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா க்ரூட் ஆயில் நம்ம எக்கானமியில பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஆஸ் ஆஃப் நோ பண்றது இல்லை. ஏன் பண்ணலன்னா வி ஹேவ் குஷன். நம்ம லாஸ்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, கொஞ்ச நாள் நீங்க க்ரூட் ஆயில் குறைஞ்சிது, ஏன் இந்தியா பிரைஸ் குறைக்கல அப்படின்னும் போது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கால். இந்த எக்கனாமிக் கால் சொல்ல முடியாது, பொலிட்டிக்கல் சொல்ல முடியாது. அப்படி பண்ணாதால தான் இன்னைக்கு இந்த ரேட் ஏறும் போது எனக்கு அந்த குஷன் இருக்குது. நான் அன்னைக்கு ரேட்ல குறைச்சிருந்தேன்னா திரும்ப இன்னைக்கு ரேட் ஏற்றிருக்கணும். லுக் அட் ஆல் அதர் நெய்பர் கண்ட்ரி. இங்கே ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தான்லையோ எனக்கு ப்ரைஸ் 300-350 லிட்டர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஒரு லிட்டர்னு போது கிடைக்கல. அதுக்கு டிமாண்டாக இருக்குது. வி ஹேவ் ப்ராப்பர் ரிசர்வ். நமக்கு அந்த டிமாண்ட் பிரச்சனை வராது. பட் ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இஃப் இஸ் கண்டினியூ. நீங்கள் 107 மேலே போயினே இருந்ததுன்னா க்ரூட் ப்ரைஸ் இங்கேயும் ப்ரைஸ் இம்பாக்ட் இருக்கும். பட் அந்தளவு வர விட மாட்டாங்க. அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி தே வில் ரெடியூஸ் த ப்ரைஸ். ஆகுச்சுன்னா இம்பாக்ட் இருக்கும். இன்ஃப்ளேஷனில் ஆரம்பித்து பொருளாதார பிரச்சனை வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டருமே பார்லிமெண்ட்ல வந்து இது ஒரு லாக்டவுன் மாதிரி தான், லாக்டவுன் கூட வர மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி நம்ம கோவிட் லாக்டவுன்ல நமக்கு எனர்ஜி கிரைசிஸ் வந்து கிடையாது. பட் இந்த கண்டிஷன் வந்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து ஜாக்கிரதையா இருங்க லாக்டவுன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது வந்து நான் இது கவர்மெண்ட்டோட மக்களும் ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுருங்க. இது என்ன ரீசெண்டாக இந்த இஷ்யூ வரும்போது எல்லாம் பெட்ரோல் பங்கில் போயிட்டு வாட்டர் கேனில் போயிட்டு பெட்ரோல் பிடிச்சின்னு வர்றது, இல்லை அளவுக்கு அதிகமாக கேஸ் புக் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்பிஜியில். இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேனிக்னஸ் நீங்கள் பண்ணுறதால என்ன ஆகுது, ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் 20 லிட்டர் கேனில் பெட்ரோல் பிடிச்சிட்டிங்க, எத்தனை நாளைக்கு அந்த பெட்ரோல் வரும்? அதுக்கு வச்சு இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? பெட்ரோலே கிடைக்கின்ற விஷயம் தான் எல்லாமே சும்மா தான் இருக்கணும். இல்லை நீங்கள் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக பிடிக்கிறது விஷயம், பணம் இருக்கு நம்ம வாங்கிக்கிறோம், நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க பெட்ரோல் இல்லாமல் ஆகிடும். அந்த ரொட்டீன் லைஃப்பில் இது எல்லாருக்குமே கிடைக்கணும். உங்களோட தேவையை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸஸ் அப்போ ரிசர்வ் பண்ணி வைக்கிறன்றது ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது டு ஆல் எவ்ரி ஒன் தான். இப்போ நீங்கள் மட்டும் ப்ராப்ளத்தில் மாட்ட போகிறது இல்லை, எல்லாருமே ப்ராப்ளம் வருதுன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எனக்கு இருக்குது, எனக்கு பணம் இருக்குன்றதால நான் வாங்கி வச்சிருக்கிறது இன்னொருத்தருக்கு ஒன்றுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிமிலர்லி எல்பிஜி நம்ம பார்க்கும்போது இந்த புக்கிங் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அப்நார்மல் அப்சைடில் புக்கிங் ஆயிருக்கு. இப்போ அவ்வளோ புக்கிங் வரும்போது என்ன ஆகும், 100 பேர் வாங்குற இடத்துல 1000 பேர் எனக்கு வேணும்னு போய் நின்னாங்கன்னா சப்ளை அதே அளவு தான் இருக்க போகுது. அப்போ 1000 பேர் கேட்டவருக்கு 100 தான் கொடுத்துருக்கீங்க, 10க்கு 1 தான் கொடுக்குறீங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்ற நம்பர்ஸ் காட்ட ஆரம்பிச்சோம். சி தேர் இஸ் அ டிமாண்ட், ஒரு இஷ்யூ இருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும். நாட் பிகாஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். இது வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ்ல ஒரு இதில் மாட்டு. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பீயிங்க்கு வி ஷுட் அட்ஜஸ்ட், அவ்வளோதான். தவிர இட் வில் நாட் கண்டினியூ. இது எப்பவுமே இப்படிதான் ஆக போகுதுன்ற அந்த விஷயத்துக்கு நீங்க இதில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிகாஸ் எனி கவர்மெண்ட் நம்ம பார்க்கும்போது தே டிப்ளமேட்டிக்லி மேனேஜ் த இஷ்யூ. ஸோ அதனால நம்ம எப்பயும் மக்களை போய் ஒரு டெட் அண்ட் நிற்க வச்சுட்டு வேற வழியே இல்லைன்ற மாதிரி நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம அது மாதிரி டாக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லா இடத்துல இருந்து பேசுறதோ. அண்ட் இப்போ ஈரான் ஸ்டாப் ஆகும்போதே ரஷ்யாவோட ஃபோக்கஸ் அதிகமாகிடுச்சு. திரும்பவும் ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோம். அண்ட் ஈவன் எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் தட் வேர் எவர் இஸ் பாசிபிள், எங்கெல்லாம் நம்ம க்ரூட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கோ எல்லா இடத்துலையும் வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். தட்ஸ் அ குட் மெத்தடாலஜி இல்லையா? நான் போய் யார்கிட்டையும் சண்டையும் போட்டது கிடையாது,
இது பண்ணலாம். அப்போ எனக்கு நாளைக்கு எங்கே வேணாலும் நான் போய் கேட்பேன். ஸோ இப்போ எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது எனக்கு அது உள்ளே ஒரு ஷார்ட் டேர்மில் இருந்தால் கூட ஓவர் த டைம் ஒரு 1 வீக் 10 days டைமில் இட் வில் செட்டில் டவுன். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வார் பத்தி ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். பட் 3000 பாயிண்ட்ஸ் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் வந்து நீடிக்குமா சார்? இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு லெவலில் வந்து நம்ம இந்த மார்க்கெட்டோட நம்பரை வந்து டவுன் ஆகுறது ஏறது மட்டும் பேசக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட் நம்பர்ல இருந்து பேசுங்க. 23,000 24,000 நம்பர்ல இருந்து அடுத்து 3,000ன்றது ஒரு 12%. மார்க்கெட் ஒரு நாளைக்கு 3% இறங்குச்சு இன்னைக்கு இறங்கும் போது. இன்னைக்கு 2 நாள் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 1.5-2% மார்க்கெட் மேலே போகுது. அடுத்த ஒரு வாரத்தில் மேலே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஈவன் ஆஃப்டர் பட்ஜெட் ஒரு கரெக்ஷன் இருந்தது. தென் அடுத்த நாளே ஒரு ஈவெண்ட் வரும்போது ஒரு ஸ்பைக் ரொம்ப அந்த டாரிஃப் இஷ்யூ ஆகும்போது யூஎஸ்ல டாரிஃப் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஒரே நாளில் மார்க்கெட் 2,000-3,000 பாயிண்ட் மேலே போச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டோட நம்பர்ஸ் வந்து ரொம்பலாம் பார்க்கக்கூடாது. ஆஸ் உங்கள் செக்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு கிராஜுவல் எக்கனாமிக் சப்போர்ட் வந்துருச்சு, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் வில் பிக் இட் அப். நீங்கள் விழுந்ததோட ஏறும்போது வேகம் முடிஞ்சு தட்ஸ் கால் த பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் போய் தரையில் வேகமாக படும்போது அது நீங்கள் நினைக்கிறதோட ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் ஆகும். அப்போ இந்த பேஸ் எஃபெக்ட்ல நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரி எதனா வரும்போது சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து டிஐஸ் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து இன்னுமே வந்து அவுட் ஃப்ளோஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த வார் முடிஞ்சாலுமே எஃப்ஐஐஸ் இன்ஃப்ளோஸ் வந்து இருக்குமா இல்லையானது ஒரு பெரிய சந்தேகம். எவ்வளோ நாள் தான் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க? See, one good thing is after the demonetization, அந்த பணம் சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பணம் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கே ரீட்டைல் பணம் இவ்வளவு இருக்குன்னா, remember 2015ல when I was working for bank, people are bringing the old currencies. நல்லா வீட்டில் அவங்க கபோர்டில் வச்சு அந்த பழைய நோட்லாம் உள்ள என்ன ஆகுது, சிஸ்டத்துக்கு வெளியே இருந்தது எல்லாமே. இந்த கிரே மார்க்கெட் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த பணம் வந்து திரும்ப மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆகவே ஆகணும். தட்ஸ் ரீசன் இந்த டிஐயோட ஃப்ளோ எப்பவுமே அதிகமாகவே இருக்கு நமக்கு. கண்டினியூஸா இந்த எஸ்ஐபி நவடேஸ் இந்த பெனட்ரேஷன் அதிகமாகிறதும் ஒரு முக்கிய காரணம். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றோன்றதால டிஐயோட இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கு. எஃப்ஐஐ சைட் பார்க்கும்போது பீயிங் ஓவரால் குளோபல், இந்த வார விட்டுடுங்க, ஜெனரலாக இந்த குளோபலாக பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயரா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அப் டு த மார்க். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பார்க்கும்போது வேர் இஸ் த கொரியன் இஸ் டன் வெல், சைனீஸ் மார்க்கெட்டோ இல்லை மற்ற கண்ட்ரிஸோட மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட பெட்டரா இருக்கு. வேற இது இன்னும் யூஸ் பண்ணா மற்ற கண்ட்ரிலாம் பார்க்கும்போது டாலரே டிப்ரிஷியேட் ஆயிருது, பட் இந்தியாவில் மட்டும் டாலர் அப்ரிஷியேட் ஆயிருது. ருப்பி டிப்ரிஷியேட் தான் சொல்லிட்டு இருக்கோம். இது ஆஃப்கோர்ஸ் இது there are other reasons. கவர்மெண்ட் வந்து பர்பஸா வந்து இந்த பிரைஸ் வந்து இதுல மேலே தான் வச்சுட்டு இருப்பாங்க டு என்கரேஜ் த எக்ஸ்போர்ட் பண்ண நல்ல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதால கவர்மெண்ட் பர்பஸா அந்த ரேட் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க அட்ராக்டிவா இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுல தான் இன்வெஸ்ட் பண்றவங்க இந்தியன் மார்க்கெட்டா இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட் எனக்கு அட்ராக்டிவா இருக்குன்ற காரணத்தால இங்க இருந்து பணத்தை எடுத்து நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்ட் மாறும்பொழுது the money will come back to India, FIIs of now. But the good thing is FII மட்டுமே நம்பாம DI பண்றது நல்ல விஷயம் தானே. ஏன்னா நமக்குள்ள நம்ம எக்கானமி இருக்கும். நான் என்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து போறது கிடையாது. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வழியாவோ இல்ல டிஐ வழியாவோ இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பணம் வந்து நாளைக்கு உடனே மார்க்கெட் விட்டு போகுமா பயம் கிடையாது. பட் எஃப்ஐ எந்த அளவு அதிகமா இருக்கோ அந்த அளவு வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் திரும்ப வருமா அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் எமர்ஜிங் மார்க்கெட் நீங்க அதோட ஆக்சுவல் ஷைனுக்கு வரும்போது they have to come back. இன்னைக்கு குளோபலா என்ன ஒரு இதுவும் சொல்லும்போது ஈவன் the Moody's also recently announced India may be affected in this war. இந்த வாரோட இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும். பட் ரெக்கவரி ஆகும்போது இந்தியாவோட ஃபாஸ்ட் வந்து மற்ற கண்ட்ரி அளவுக்கு இருக்காது. இங்க இருக்க அந்த யங் பாப்புலேஷன் ஆர் எமர்ஜிங் மார்க்கெட் அந்த விஷயம் வந்து இங்க இருக்க பவுன்ஸ் பேக் வந்து வேற கண்ட்ரிஸ் கொடுக்காது. அப்போ எஃப்ஐக்கும் வேற வழி கிடையாது. ஈவன் நீங்க இப்போ இந்த வார் செட்டில் ஆகுதுன்னு வச்சுப்போம், சைனா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. எஸ் கொடுத்துட்டாங்க ஒன்று. அண்ட் இந்த த்ரெட் இப்போ வந்துருச்சுல, யூஎஸ் வந்து நான் தான் லீடர்னு திருப்பி நிரூபிச்சிருக்கும் போது திரும்ப பழையபடி சத்தம்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒன்லி மேனுஃபேக்சர் மட்டும் நம்பி இருக்க ஒரு கண்ட்ரி. அது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வெளியில மற்றவங்க அக்செப்ட் பண்ணதானே அவனுக்கு வரப்போகுது. அப்போ இந்த ஸ்லோ டவுன்லாம் மற்ற கண்ட்ரிஸ் குறைக்க ஆரம்பிக்கும் போது இந்தியா அதோட ஷைன் திருப்பி பேக்ல வரும்போது திரும்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார்.